டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள். கணேச பஞ்சரத்னத்துல 3வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தினமும் இந்த ஸ்லோகங்களை சொல்லிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு விநாயகருடைய அருள் கிட்டும் அப்படிங்கறதுல எள்ளளவும் சந்தேகம் கிடையாது. ஆக 3வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கறத பாடி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சமஸ்தலோக சங்கரம் நிரஸ்த தைத்ய குஞ்சரம் दरे दरोदरं वरं वरे भवक्त्रमक्षरं कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतां நமஸ்கரோமி பாஸ்வரம். பஞ்சரத்னம் அப்படின்னா 5 நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதில் 6 ஸ்லோகங்கள் இருக்குது. அதாவது 5 பாடிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 3வது கணேச பஞ்சரத்னத்தினுடைய அர்த்தம் பார்த்துடலாமா? கஜாசுரனை அழித்த விநாயகரே, ரொம்ப பொறுமை வாய்ந்தவராக இருக்கிறாரு, கருணை உள்ளம் கொண்டவராக இருக்கிறாரு, மகிழ்ச்சி உடையவராக இருக்கிறாரு. ஸோ நல்ல மனசோட அவரை வேண்டவங்களுக்கு நல்ல அருள் செய்யக்கூடியவராக இருக்கிறார் விநாயகர். பருத்த தொந்தியும் யானை முகமும் உடைய விநாயகரே, எனக்கு நீங்க புகழ சேர்க்கணும், அதுக்கு நான் இந்த ஸ்லோகத்தை சொல்லி உங்களை நான் வணங்குறேன் அப்படிங்கிறது தான் இந்த 3வது கணேச பஞ்சரத்னத்தினுடைய முழு அர்த்தமாக அமைஞ்சிருக்கு. இதே போல நாளைக்கு 4வது கணேச பஞ்சரத்னம் அதனுடைய அர்த்தம் இரண்டையும் நம்ம பார்த்துடலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சுஜிதா. நன்றி.